உண்மையாயிரு என்று சொல்லுகிறார். அவரே தனது நாமத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நல்ல பெஸ்ட் உதாரணம் எதை சொல்லலாம்னா, இயேசுவினுடைய பிறப்பை குறித்து ஏசாயா சொல்லும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தர் நாமம் கர்த்தத்துவ தூணின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி, இது யார் கொடுக்கிறார், யார் வெளிப்படுத்துகிறார்? கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய நாமத்தை அவரே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறது முதல் பகுதி. இரண்டாவது, கர்த்தர் செய்த சில அற்புதங்களை நினைத்து சில காரியங்கள்